அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஒரு ஓபன் ராலி நடக்க போகுது. இந்த செலக்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரே மாசம் 30 நாள்ல பார்த்தா அப்படின்னா ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். சோ இந்த ஸ்கீம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இந்த வீடியோல அதுக்கான டீடைல் எல்லாமே கிளியரா சொல்லிருவேன். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோல பார்த்தா அப்படின்னா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு போலீஸ்க்கு இப்ப அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாரெல்லாம் 18 வயசுக்கு மேல 170 சென்டிமீட்டர் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே தமிழ்நாடு போலீஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அடிஷனலாவே பார்த்தா அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கும் அடுத்த மாதம் அறிவிப்பு வரப்போகுது. சோ இப்ப இருந்து தயாரானீங்க அப்படின்னா 100% பார்த்தோம்னா ரிசல்ட் எடுக்கலாம். சோ தமிழ்நாடு போலீஸ் பாராமிலிட்டரி கான்ஸ்டபிள்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வச்சுக்கோங்க. ஒரே முயற்சியில் உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ வேற எதுவும் டீடைல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்போர்ஸ் செலக்ஷன் டீடைலை பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல வர விஷயங்கள் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க நடத்தப்பட திட்டமிட்டு இருக்கக்கூடிய செலக்ஷனுக்கான டீடைல். இதுல தமிழ்நாட்டுக்கும் பார்த்தோம்னா செலக்ஷன் ஓபன் ரேலியா நடக்க போகுது. இந்த ரேலி ஓபன் ரேலி, சோ யாரும் விண்ணப்பிக்க தேவை கிடையாது. சோ டைரக்டா போய் இந்த செலக்ஷனை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சோ இந்த ஓபன் ரேலியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு சென்னை தாம்பரத்துல தான் பார்த்தா அப்படின்னா செலக்ஷன் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. சோ நீங்க மேல் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷனுக்கான ரிப்போர்ட்டிங் டேட் பார்த்தா அப்படின்னா 2 செப்டம்பர்ல இருந்து 3 செப்டம்பர் 2025 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 செப்டம்பர் அன்னைக்கு, அதாவது நீங்க 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க அங்க ஸ்பாட்ல இருக்கணும் ஈவினிங்லயும். சோ கரெக்டா மிட் நைட்ல இருந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் ஆகும். சோ நீங்க ஒரு நாள் ப்ரீயரா போறது ரொம்ப நல்லது. சோ செலக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு, அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. சோ இதுல பார்த்தோன்னா 2 செக்ஷனா நடத்துறாங்க. சோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு. சோ மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு மெடிக்கல் உங்களுக்கு எந்த ஃபால்ட் இல்லை அப்படின்றப்ப அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் நடக்கும். அதிகபட்சம் 1 வீக் தான் செலக்ஷனுக்கான ப்ராசஸ். போஸ்டிங் போறதுக்கு 1 மந்த் தான் ஆகும், அதுக்கு மேல டைம் எடுக்காது. சோ குயிக்கான ப்ராசஸ்ல ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இது ஒரு நல்ல என்ட்ரி. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா மேலுக்கு சொல்லிட்டோம். இப்ப ஃபீமேலுக்கு வந்து 5 செப்டம்பர்ல இருந்து 6 செப்டம்பர் வரைக்கும் செலக்ஷன் நடக்குது. சோ கரெக்டா 5 செப்டம்பர் அன்னைக்கு பார்த்தோம்னா ஆஜராகிடணும். சேம் மேலுக்கு என்ன பிசிக்கல் டெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே. பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடாப்டபிலிட்டி டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கும். சோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட்ல என்ன ஈவென்ட் இருக்கு, மெடிக்கல் டெஸ்ட்ல என்ன ஈவென்ட் இருக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல என்ன ஈவென்ட் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த செலக்ஷன் நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஆண்கள் வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்கள் வந்து பார்த்தா அப்படின்னா சேம் 152 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோம்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தோம்னா 147 இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏஜ் கட் ஆஃப் வந்து 1 ஜனவரி 2005 இருந்து 1 ஜூலை 2008 பிறந்தவங்க இந்த செலக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டா 21 வயசுக்கு உள்ள இருக்கணும், இவ்வளவுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th 50% மார்க் வாங்கியிருக்கணும். அதுலயும் குறிப்பா இங்கிலீஷ்ல 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 12வதுல 50% மார்க் வாங்கியிருக்கீங்க, இங்கிலீஷ்ல மட்டும் 50% மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா செலக்ஷனுக்கான ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் கட்டமா பிசிக்கல் டெஸ்ட் தான் நடக்குது. சோ பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கு. சோ இந்த 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க வந்து பார்த்தோம்னா 7 மினிட்ஸ்ல முடிக்கணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 8 மினிட்ஸ்ல முடிக்க சொல்லியிருக்காங்க. சோ 1.6 கிலோமீட்டர் ரேஸ் காமன். மென்னுக்கு வந்து 7 மினிட்ஸ், உமன்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 8 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வுக்கு போவீங்க பிசிக்கல் டெஸ்ட்லயும். ஸோ 10 புஷ்அப்ஸ் வந்து பார்த்தோன்னா அடிக்கணும் 1 நிமிஷத்துக்குள்ள. அடுத்ததா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்ல வந்து பார்த்தா அப்படின்னா 10 சிட்அப்ஸ் அடிக்க சொல்றாங்க 1 நிமிஷத்துக்குள்ள. ஸோ அதுக்கு அடுத்ததா ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 2 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 20 ஸ்குவாட்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 நிமிஷத்துல அடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேல் கேண்டிடேட்கான பிசிக்கல். சோ இதை முடிச்சுட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பிசிக்கல் பார்த்தா அப்படின்னா 10 சிட்அப்ஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டா 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள எடுக்கணும்.
ஸோ நீங்க 1.6 கிலோமீட்டர் ரேஸ் முடிச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு வருவீங்க. ஸோ இது முடிச்சதும் 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும் 1 நிமிஷத்துல. ஸோ இவ்வளவுதான் பிசிக்கல் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்ததா பார்த்தோம்னா அப்படியே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் போயிருவீங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து மொத்தமா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 50 கொஸ்டின் 2 செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ்ல மட்டும் 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வெப்ஸ் டென்ஸ் இதெல்லாம் படிச்சு வச்சுட்டாலே போதும், ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. ஃபுல் கிராமர் மட்டும் தான். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் பேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஜெனரல் அவேர்னஸ் சேர்த்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 50 வினாக்கள். இந்த 50 வினாக்கள் கரெக்டா அடிக்கிற ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. தப்பா அடிக்கிற ஒரு கொஸ்டினுக்கு 0.5 வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு நோ மார்க்ஸ். சரிங்களா? கரெக்டா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணி அதிகபட்சம் 20 கொஸ்டின் கரெக்டா அடிச்சாலே போதும், ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ல குவாலிஃபைட் ஆயிடலாம். ஸோ ரிட்டர்ன்ல குவாலிஃபைட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. சேம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பத்தின டீடைல்ஸ், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா அதை பத்தின தேர்வு தான். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெதர், அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜியாகிரபி பத்தின எல்லா டீடைல்ஸுமே கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 போவீங்க. சேம் என்விரான்மெண்டல் டெஸ்ட் தான். ஸோ அதுலயும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸா ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப்பா தான் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின், பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல இருந்து பிளேட்லெட்ல இருந்து யூரின் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தா அப்படின்னா கம்பல்சரி எடுத்துருவாங்க. ஸோ A to Z மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கலை முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல கிளியர் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஸோ யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து வந்து பார்த்தா அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஈஸியான மார்க் எடுத்தாலே போதும். அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2 கிளியர் பண்ணிட்டாலே போதும். மெடிக்கல் வந்துட்டீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஈஸியா வந்துருவீங்க. ஸோ இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா கிளியரா கொடுத்துட்டு இந்த வீடியோலேயும். அடுத்தது அந்த செலக்ஷன் போகக்கூடியவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட 10th 12th ஒரிஜினல் மார்க் ஷீட், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, அடுத்தது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி ஆர் பேன் கார்டு, என்சிசி இருந்துச்சுன்னா என்சிசி எடுத்துட்டு போங்க. உங்களோட ஃபாதர் யாராவது ஏர்ஃபோர்ஸ் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்கன்னா அதையும் வாங்கிட்டு போங்க. ஸோ இவ்வளவுதான். இந்த பேசிக் டீடைல்ஸ் இருந்தாலே போதும். அடுத்து போட்டோகிராஃப்ஸ், இது எல்லா சர்டிஃபிகேட்ஸோட 2 செட் ஜெராக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. போறப்ப எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸையும் கேரி பண்ணிட்டு போயிருங்க. ஒரு லெட்டர் பேடு, ஒரு பென்னு, ஒரு பால் பாயிண்ட் பென்னு, ஒரு பென்சிலு, எரேசரு, இது எல்லாமே கம்பல்சரி எடுத்துட்டு போயிருங்க. ஸோ எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்போ தேவைப்படும். ஸோ அவங்களே இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.